ரூ. 1,00,000 சேர்க்குறோம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்குறோம். அப்படின்னு ஆரம்பிச்ச சேலஞ்சில இன்னைக்கு நாள் 14. மண்டைய ஃபுல்லா எண்ணெய வச்சுட்டு படுத்ததுனால, இன்னைக்கு காலையிலே சீக்கிரமா தூக்கம் கலைஞ்சிருச்சு. சரி எந்திச்சோனே குளிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம ஒரு லைக்கையும், கமெண்ட்டையும் தட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே இன்னைக்கு சமைக்கிற மூடு இல்ல. பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஹோட்டல புடிச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன கடை கிடைச்சது. பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பையா கடைக்கு போனேன். பையா இன்னைக்கு லீவாம். அதனால அங்க இருக்கிற ஒரு அக்கா தான் காஃபி போட்டு குடுத்தாங்க. பட் பையா மாரியே சூப்பரா போட்டு குடுத்தாங்க. காப்பிய குடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. இந்த டெலிவரி வேலையில ஒரு பிளஸ்ஸும் இருக்கு, ஒரு மைனஸும் இருக்கு. வந்துச்சுன்னா ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தண்ணி குடிக்க கூட டைம் கிடைக்காது. இல்லன்னு வச்சுக்கங்களேன், ஆர்டரே வராது. சும்மா உட்காந்துருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் கிடைக்கிற கேப்ல ஒரு முட்டை பப்ஸ உள்ள தள்ளிட்டு ஆர்டர் ஓட்டிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல 2 நாளா கேஷ் ஆன் டெலிவரியே வரல. நம்ம மக்கள் எல்லாம் இப்படி ஆன்லைன்லயே பே பண்ணிட்டா, நான் எப்படி இந்த சேலஞ்ச கம்ப்ளீட் பண்றது? நாளைக்கு வரும்னு நம்புறேன். ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு வேலைய. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு, தயிர் சாதத்த போட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒரு மாரி ஸ்வீட் கிரேவிங்ஸா இருந்துச்சு. என்ன இருக்குன்னு வீட்ல சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு பூஸ்ட் கிடைச்சது. ஃபைனல் டச்சா பூஸ்ட்ட போட்டு முடிச்சுட்டேன். நாளைக்கு பார்ப்போம். டாடா பாய். சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?